மேட்டுப்பாளையம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதால் திட்டமிட்டு தன் மீது அவதூறு பரப்புவதாக தாவேகா வேட்பாளர் சுனில் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான சுனில் ஆனந்த் மீது பாலசுப்பிரமணியம் என்பவர் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிட வேலைகளில் ஒன்றாக இன்டீரியர் ஒர்க் ஒன்றை பாலசுப்பிரமணியத்திற்கு சுனில் ஆனந்த் கொடுத்ததாகவும் அதனை செய்த பிறகு அதற்கு உண்டான தொகையை அவர் கொடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இதுகுறித்து மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுனில் ஆனந்த் சில கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் உள்நோக்கத்துடன் தன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பொய் புகார் அளித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்தனை நாள் இல்லாத பிரச்சனைகள் இப்போ என்னை பற்றி அவதூறுகள் இப்போ கிளப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா எனக்கு வெற்றி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால இந்த மாதிரி அவதூறுகள், அரசியல் அவதூறுகள் பரப்பப்படுகிறது. இதுக்கு டெஃபினட்டாக எங்கள் லீகல் டீம் அதுக்கு பதில் சொல்லும். எல்லா பத்திரிகைகளுக்கும் அதை பற்றி நாங்கள் ஒரு நோட்டீஸாக கொடுத்துருவோம். கட்சிகள் எங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற கட்சிகள் தான் இதை பரப்புது. அது திமுகவாக இருக்கலாம், இல்லைன்னா அண்ணா திமுகவாக இருக்கலாம். சார், அது நாங்கள் லீகலாக அதுக்கான என்ன இதோ அதை நாங்கள் கொடுத்துருவோங்க. நோட்டீஸை நாங்கள் சர்வ் பண்ணுவோம் அதுக்கு. ஏன்னா அதுக்கான அத்தனை எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்குது.